அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. உறவுகளிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிட்ட பொய் சொல்கிறது, மனைவி கணவன்கிட்ட பொய் சொல்கிறது, இதனால் ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போயிடுது. அதுமாரி நமக்கு வேண்டிய நண்பர்கள், மாமா மச்சான் சொந்த பந்தம், நம்ம மேலே ரொம்ப பிரியமாக உள்ளவங்க, இவங்கள்ட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அதுமாரி குழந்தைகள் அப்பாட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும், அப்பாக்களும் குழந்தைகள்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு தவறே செஞ்சுட்டால் அந்த தவறு நான் செஞ்சிட்டேன், இதிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு உறவுகள் தேவைப்படுது. நல்ல நண்பர்கள்ட்ட கூட நம்ம பொய் சொல்லக்கூடாது. நண்பா, இந்தமாரி தப்பு செஞ்சிட்டேன், இதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் அவங்களும் காப்பாற்றுவாங்க, நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். எல்லார்ட்டையும் பொய் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் பொய்யாவே இருக்கிறது, இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவையும் வீணாக்கிறோம். அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வராது. என் கணவன் நல்ல மனுஷையா, அவர் தப்பே செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வீட்டுக்காரம்மாவுக்கு வேணும், அதுமாரி கணவனுக்கு வேணும். அதனால் பொய்மை அற்று மனிதன் வாழ வேண்டும். எங்கும் இறையருள் நிலைக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், பொங்கும் மங்களம் பெருகட்டும், பொய்மை அற்று போகட்டும். பொய்மை அற்று நாம் வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை கண்டிப்பாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும்.